ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு, டிஏ உயர்வு மற்றும் அரியர் ட்ரிபிள் குட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள முக்கிய விஷயம் அகவிலைப்படி டிஏ உயர்வு தொடர்பான அறிவிப்பாகும். குறிப்பாக ஜனவரி 2026க்கான டிஏ உயர்வு இன்னும் அறிவிக்கப்படாததால் ஊழியர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். வழக்கமாக ஹோலி பண்டிகையை ஒட்டி இந்த அறிவிப்பு வெளியாகும். ஆனால் இம்முறை 3 மாதங்கள் கடந்தும் அரசு எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடாததால் எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. தற்போதைய பொருளாதார நிலை மற்றும் கிடைக்கும் புள்ளி விவரங்களை பார்க்கும்போது அகவிலைப்படியில் 2% அல்லது 3% வரை உயர்வு ஏற்படும் என நிபுணர்கள் கணக்கிடுகின்றனர். இந்த டிஏ உயர்வு நேரடியாக ஊழியர்களின் மாத சம்பளத்தை உயர்த்தும். உதாரணமாக நிலை 1 உள்ள ரூபாய் 18,000 அடிப்படை சம்பளம் ஊழியர்களுக்கு 2% உயர்வால் மாதம் ரூபாய் 360 கூடுதலாகவும் 3% உயர்வால் ரூபாய் 540 கூடுதலாகவும் கிடைக்கும். அதேபோல் நிலை 2 ரூபாய் 19,900 ஊழியர்களுக்கு ரூபாய் 398 முதல் ரூபாய் 597 வரை கூடுதல் வருமானம் கிடைக்கலாம். நிலை 3 ரூபாய் 21,700 ஊழியர்களுக்கு ரூபாய் 434 முதல் ரூபாய் 651 வரை. நிலை 4 ரூபாய் 25,500 ஊழியர்களுக்கு ரூபாய் 510 முதல் ரூபாய் 765 வரை சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இதேபோல் உயர் நிலைகளில் உள்ள ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு இன்னும் அதிகமாக இருக்கும். எனவே இந்த டிஏ உயர்வு அனைத்து நிலை ஊழியர்களுக்கும் நிதி ரீதியாக நல்ல பலனை அளிக்கும். மேலும் இந்த அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டதும் அது ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வரும். அதாவது அறிவிப்பு தாமதமாக வந்தாலும் அந்த காலத்திற்கு உரிய நிலுவைத் தொகை அரியர் ஊழியர்களுக்கு வழங்கப்படும். இந்த அரியர் தொகை அடுத்த மாதம் சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்பதால் ஊழியர்களுக்கு ஒரே நேரத்தில் கூடுதல் தொகை கிடைக்கும். இது அவர்களுக்கு ஒரு பெரிய நிதியுதவியாக இருக்கும். அகவிலைப்படி கணக்கீடு ஒரு நிரந்தர சூத்திரத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அதாவது AICPIIW குறியீட்டின் 12 மாத சராசரியை வைத்து டிஏ சதவீதம் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த கணக்கீடு முறையை அகவிலைப்படி உயர்வின் அடிப்படையாகும். மேலும் டிசம்பர் 2025 7வது ஊதியக்குழுவின் காலம் முடிவடைந்த பிறகு அறிவிக்கப்படும் முதல் டிஏ உயர்வு என்பதால் இந்த தாக்கம் 8வது ஊதியக்குழுவின் சம்பள அமைப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும். மொத்தத்தில் பார்க்கும்போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 3 முக்கிய நிதி பலன்கள் காத்திருக்கின்றன. அவை அகவிலைப்படி டிஏ அல்லது டிஆர் உயர்வு, சம்பளம் மற்றும் ஓய்வூதிய உயர்வு, மேலும் நிலுவைத் தொகை அரியர் வழங்குதல். இந்த 3 பரிசுகள் அவர்களின் வருமானத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தக்கூடியவை என்பதால் அனைவரும் இந்த அறிவிப்பை மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.